Hi friends, welcome to Gentak channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 சிலபஸ்ல கம்பராமாயண ராமாயண காவியம் தொடர்பான செய்திகள்ல क्वेश्चन आंसर इंपॉर्टेंट क्वेश्चन பார்க்கலாம். கம்பராமாயணம். கம்பர் பிறந்த ஊர் எது? திருவலந்தூர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததிலே என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படினா பாரதியார். வன்மையிலே என்ற கம்பனின் பாடலால் அறியப்படுவது ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுகிறது என்பதை. நின்னோடு எழுவர் ஆனோம் என்று யார் யாரிடம் கூறினார்? ராமன் வீடனிடம். கீழ்காண்பவற்றில் கொடி வகையை சார்ந்தது எது? குறுங்கத்தி, செண்பகம், கொன்றை, கழுகு. இதில் கொடி வகையை சார்ந்தது எது அப்படின்னா குறுக்கத்தி. குகனின் தலைநகரம் எது? சிருங்கிபேரம். இனி நாம் ஒரு ஐவர்கள் உலர் ஆனோம் யார் யாரிடம் கூறினார்? ராமன் குகனிடம். வேத நன்னூல் உய்த்துள்ள காலமெல்லாம் புகழோடும் ஓங்கி நிற்பான் என்று போற்றப்படுபவர் யார்? அனுமன். ஆதிக்கவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? வால்மீகி. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் பாடல் வரியில் அன்னவன் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாது? ராமன். ஓர் மூலம் இல்லான் என்பது யாரை குறிக்கிறது? ராமன். ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகண்டத்தில் குறிப்பிடப்படுவது சரையு. சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுபவர் யார்? அனுமன். பின்வருவற்றில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் எது? திருவரங்கம். ஆலியான் அவனை நோக்கி ஆலியான் எனப்படுபவன் யார்? ராமன். ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது கணையாளி. இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக இருந்தவர் யார்? கம்பர். இராமாயண போர் எத்தனை மாதம் நடந்தது? 18 மாதம். கம்ப நாடகத்தில் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு எத்தனை? 96. தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் எவை? கம்பராமாயணம், திருக்குறள். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். பாலகாண்டம் ஆற்றுப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? சரையு ஆறு. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயிர் கம்பன் என்று புகழப்பட்டவர் யார்? கம்பர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது தமிழர் நற்பண்பின் தொடர்ச்சி. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 6. திருவெண்ணநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னா கம்பர். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். உவா என்பதன் பொருள் யாது? அமாவாசை. குகனோடு ஐவர் ஆனோம் முன்பு பின் குன்று சூழ்வான். பாடல் வரியில் குன்று என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாது? கதிரவன். நன்றி மறவாத கம்பர் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்பனை நினைவு கூறுகிறார்? 1000 பாடலுக்கு ஒரு முறை. சுந்தரகாண்டத்தில் திருவடி தொழுத படலம் எத்தனையாவது படலமாக உள்ளது? 14வது படலம். கம்பர் இயற்றாத நூல் திருக்கை விளக்கம், சரஸ்வதி அந்தாதி, பதிச்சு பந்தாதி, ஏர் 70. இதில் எது கம்பர் இயற்றாத நூல் அப்படின்னா பதிச்சு பந்தாதி. சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல வேண்டி விதித்த காலம் 1 திங்கள். உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஈச்சவர் யார்? ஒட்டக்கூத்தர். சுக்ரீவனுடன் ராமன் நட்பு கொள்ளும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? கிட்கிந்தா காண்டம். அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்தி இருந்தவர்கள் யார்? சுக்ரீவனும் ராவணனும். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். மலை உருவி மரம் உருவி மண் உருவிச்சு ஒருவாளி. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். ராமன் யாருக்கு இலங்கை அரசை உரிமையாக்கினான்? வீடனுக்கு. தமிழர் நற்பண்பின் உயர்ச்சியாக இருப்பது எது? கம்பராமாயணம். கம்பரின் தந்தை பெயர் என்ன? ஆதித்தன். கம்பரின் மகள் பெயர் என்ன? அம்பிகாபதி. கவி கோமான் என்று அழைக்கப்படுபவர் யார்? கம்பர். ராமனது குலம் எது? அயோத்தி குலம். ராமனின் வளர்ப்பு தாய் யார்? கையேயி. கம்பராமாயணம் பாடல்கள் டேஸ் மிக்கவை, சந்தநய மிக்கவை. கம்பராமாயணத்தின் முதல் படலம் எது? ஆற்றுப்படலம். கம்பராமாயணம் என்பது ஒரு வழி நூல் எது அப்படின்னாலும் கம்பராமாயணம். துடி என்னும் சொல்லுக்கு பொருள் எது? பறை. அல் என்னும் சொல்லுக்கு பொருள் இருள். கம்பராமாயணத்திற்கும் கம்பர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமாவதாரம். இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணம். சீதையின் தந்தை யார்? ஜனகன். அறுவை மருத்துவத்தை பற்றி குறிக்கும் நூல் எது? கம்பராமாயணம். கண்டனன் சீதையை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். அண்ணன்
அண்ணலும் நோக்கினான் அவரும் நோக்கினாள். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். ஆயக்கலையின் 1000 அம்பிக்கு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் இருந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். தாதுகு சோலை சண்பக காடுதோறும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். வெய்யோன் ஒளி தன் மேனியில் வரி சோதி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். இதுதான் கம்பராமாயணம். பார்த்துக்கலாம். கம்பராமாயணம். கம்பர் பிறந்த ஊர் திருவழுந்தூர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். வன்மை இல்லை என்ற கம்பனின் பாடலால் அறியப்படுவது எது அப்படின்னா ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுகிறது என்பதை. நின்னோடு எழுவர் ஆனோம் என்று யார் யாரிடம் கூறினார்? நின்னோடு எழுவர் ஆனோம் என்று யார் யாரிடம் கூறினார்? ராமன் வீடனிடம். கீழ்காண்பவற்றில் கொடி வகையை சார்ந்தது எது? குறுக்கத்தி, செண்பகம், கொன்றை, கழுகு. இந்த 4 எது கொடி வகையை சார்ந்தது? எது? குறுக்கத்தி. குகனின் தலைநகரம் எது? சிறுங்கி பேரம். இனி நாம் ஓர் 5 உளர் ஆனோம் யார் யாரிடம் கூறினார்? ராமன் குகனிடம். வேத நன்னூல் உயிர்த்துள்ள காலமெல்லாம் புகழோடும் ஓங்கி நிற்பான் என்று போற்றப்படுபவர் யார்? அனுமன். ஆதிகவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? வால்மீகி. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். பாடல் வரியில் அன்னவன் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் யாது? ராமன். ஓர் மூலம் இல்லான் என்பது யாரை குறிக்கிறது? ராமன். ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகண்டத்தில் குறிப்பிடப்படுவது சரையு. சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுபவர் யார்? அனுமன். பின்வருவனற்றில் கம்பராமாயணத்தை அரங்கேற்ற இடம் எது? திருவரங்கம், திருவாதவூர், திருச்சிராப்பள்ளி. திருவரங்கம். ஆலியான் அவனை நோக்கி. ஆலியான் எனப்படுபவன் யார்? ஆலியான் அவனை நோக்கிங்கிறதுல ஆலியான் எனப்படுபவன் யார்? ராமன். ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது எது? கணையாளி. 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக இருந்தவர் யார்? கம்பர். இராமாயண போர் எத்தனை மாதம் நடந்தது? 18 மாதம். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு எத்தனை? 96. தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் எவை? கம்பராமாயணம், திருக்குறள். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். பாலகாண்டம் ஆட்சிப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? சரையு ஆறு. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அங்கு வறுமை இல்லாததால் அங்கு கொடை இல்லை. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பட்டவர் யார்? கம்பர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது தமிழர் நற்பண்பின் தொடர்ச்சி. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களில் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 6. திருவெண்ணநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னா கம்பர். உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். உவா என்பதன் பொருள் யாது அப்படின்னா அமாவாசை.